அதாவது உக்ரைன்லேருந்து ஏதோ ட்ரோன் அட்டாக்கு நடந்துட்டுருக்கு, அதனால் வந்து இப்போ இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வானத்திலேயே சுற்றிட்டு இருந்ததா செய்தி வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, ஈவன் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிஸ் சில பேர் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்காங்க. டியூ டு டர்புலன்ஸ் பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸில் வரோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க பர்மிஷன் கொடுக்க மறுத்துட்டதா சொல்கிறாங்க. இந்த கனிமொழி அவர்கள் இதுக்கு பின்னாடி அமெரிக்கா சதி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா இப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால பாருங்க இந்தியா தரப்பு நியாயத்தை அவங்க எல்லா இடத்துலையும் எடுத்து சொன்னால் என்ன ஆகிறது அப்படின்றதுக்காக கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இல்லை ஐரோப்பிய நாடுகள் அவங்க வந்து ட்ரோன் சப்ளை பண்ணி யாரும் டெலிகேஷனில் அங்கே இறங்கக்கூடாது, யாரும் அங்கே நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருந்திருக்கலாம். ஈவன் அதர்வைஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரின் டெலிகேஷன் வராங்க அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் இதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லையா? ஆமாம் சார், அது மாஸ்கோவுக்கே வந்து ட்ரோன் வர்றாங்க. விக்டரி டே பரேடும் போது உலக தலைவர்கள்லாம் வராங்க. அப்போ உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, அது பாருங்க உங்கள் சேஃப்டிக்கெல்லாம் நான் கேரண்டி கிடையாது, ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ன உடனே புட்டின் என்ன பண்ணார், உட்டடிய ஆரம்பித்தார் அந்த உக்ரைனில். இப்போ மறுபடியும் உக்கிரமாக போர் போயிட்டுருக்கு. இது திமிரு இல்லையா? சரி, இப்போ நினச்சிருந்தா புட்டின் வந்து ஜெலன்ஸ்கி இருக்கிறத ஒரு குண்டு போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியாதா? அது வந்து அவர் அப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கல. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, டிப்ளமசி அப்படின்றதையும் தாண்டி ஒரு அடிப்படை நாகரிகம் இது கூட இல்லாதவன் தான் அந்த ஜெலன்ஸ்கி. அவனுக்கு இங்கே ஒரு கும்பல் ஃபயர் விட்டுன்னு தெரியுது.